அனைவருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். காலையில் வெங்காய சட்னியும் இட்லியும், ஆக்சுவலி இட்லியும் மட்டன் குழம்பும் செய்யலான்ட்டு அந்த பிளான் வந்து ட்ராப் பண்ணிட்டேன். அப்புறமா மீன் வாங்கலான்னு கடைக்கு போனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த மீன் வேறு ஆஃபரில் போட்டிருந்தாங்க. கேஜி 800 ரூபா. இது வந்து இந்தியன் சால்மன். இதை சாப்பிட்டுட்டு மீனில் இதுதான்டா இப்படி ஒரு டேஸ்ட்டாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்து அதை தான் வாங்கினேன். என்னோடய ஒரு 2-3 கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் கேட்டுட்டு எல்லாம் செஞ்சு கொடுங்க மகன்ட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு ஓடி வந்து சின்ன வெங்காயம் எல்லாம் ஊற்றி வச்சுட்டு மாங்காய் போட்டு மீன் குழம்பு. அந்த மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு நம்ம போடுற வெங்காயம் பூண்டு அதெல்லாம் கரைஞ்சிட்டு தான் அந்த மாதிரி கொதிக்க வச்சதுக்கப்புறமா பச்சை மிளகாய் கடைசியாக ஒரு 2 அதெல்லாம் போட்டுட்டு இறக்கி வச்சுட்டு சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா அடடடடா, இதுக்காக நம்ம எவ்வளோ வேணாலும் ஓடி வளைக்கலாங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடலாம். இந்த சால்மன் ஃப்ரை இருக்குல்லங்க, இதை வந்து குட்டி குட்டியாக பிச்சு சாப்பிடணும். அப்போ தான் அதனோட டேஸ்ட்டே தெரியுது. அவ்வளோ ருசியாக இருக்குது. இந்த கிழங்கா மீன் பார்த்திங்கன்னா அப்படியே லேயர் லேயராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட். இதுவும் ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. இந்த கடல் சைடு இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா செம்ம பொறாமையாக இருக்கும். நல்லா விதவிதமாக எல்லாத்த விட ரொம்ப ரேட் கம்மியிலேயே ஃப்ரெஷ் மீனாக வாங்கி சாப்பிட்றாங்க. நமக்கெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு அமையாதா அப்படின்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்ருப்பேன். குழம்புல கொஞ்சோண்டு பச்சை மிளகாய், மாங்காய், குழம்பு மீன் ஒரு வாய், இந்த வறுவல் மீனோட வந்து ஒரு வாய்னு சாப்பிட்டு இன்றைக்கி வந்து திருப்தியாக வந்து மத்தியான சாப்பாடு லஞ்ச் முடிச்சு. லாஸ்ட் வீக் வந்து டீ கேக் பட்டரில் பண்ணியிருந்தேன்னு கேட்டிருந்தாங்க. அது சாப்பாடு சரி செஞ்சுடுவோம் அப்படின்ட்டு மத்தியானம் சாப்பாடு முடித்த உடனே இந்த கேக்ஸ் ஆர்டர் எடுத்து செஞ்சு முடிச்சுட்டு அவங்க 1/2 kg கேட்டிருந்தாங்கன்னு செஞ்சுட்டேன் கரெக்டாக. பையன் நமக்குன்னு கேட்கவும் சரி ஓகேன்னா வாழைப்பழம் இருந்தது, செவ்வாழை, அது வந்து வச்சுட்டு சரி வால்நட் போட்டுட்டு சர்க்கரை கம்மியாக எங்களுக்கு பனானா வால்நட் கேக் பண்ணியிருந்தேன். இந்த சாக்லேட் ஃப்ளேவர்லங்க வால்நட் கேக்கில் கிச்சன் ஹால்னு செம்ம ஸ்மெல்லு. ஸோ வந்து கட் பண்ணுறப்பவே வந்து கொஞ்சம் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. சூடாக சாப்பிட்றப்பவே கேக் வந்து அது ஒரு மாதிரி செம்ம ஃபீலு. அப்புறம் சண்டே வந்து ரெகுலராக மாவு வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்காகலாம் மாவு அரைச்சிட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து அனுப்பிச்சி விட்டுட்டு கிரைண்டர்லேயே வந்து தேங்காய் சட்னி அரைப்போமா, மீன் குழம்பு இருக்குது அப்படின்ட்டு இட்லியும் தேங்காய் சட்னியும் தண்ணி மாதிரி வந்து தேங்காய் சட்னி செஞ்சேன். ஆப்பம் வந்து செஞ்சு பார்த்துட்டு ஒருத்தர் வந்து இன்ஸ்டாவில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க பிக்சரு. சூப்பராக வந்துருந்தது. செம்ம ஹாப்பி. நாளைக்கு வந்து டீ கேக் ரெசிபி அப்லோட் பண்ணுறேன். பை.